பணம் கொடுத்து வாக்குகளை பெற்று செல்லும் ஆட்சியாளர்கள் அதன் பின்னர் மக்கள் நலன் குறித்து கவலைப்படுவதே இல்லை என ஈரோட்டில் பெண் ஒருவர் தனது மனக்குமுறலை அதிகாரிகளிடம் கொட்டி தீர்த்தார். ஈரோடு மரப்பாலத்தில் உள்ள தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தங்களது பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேடுகள் குறித்து அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். அமைச்சர்கள் அதிகாரிகள் வரும்போது மட்டும் பளிச்சென்று சாலைகள் மாறுவதாகவும் அதன் பின்னர் துர்நாற்றத்துக்கு இடையே வாழ வேண்டியுள்ளதாக அப்பகுதி பெண் ஒருவர் வேதனை தெரிவித்தார். சும்மா கண்துடைப்பு வந்தா தான் யாராச்சும் வரும்போது மட்டும் அந்த வார்டு கவுன்சிலரு வேலைகள் இருக்கிற பிரச்சனை பண்றது எல்லாம் பண்றது. ஓட்டு வாங்கும் போது பணம் கொடுக்கறது 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுறான், 3000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுறான், ஒரு கொலுசு கொடுத்தா ஓட்டு போட்டுறான். நானும் பாருங்க, எனது ஓட்டு உரிமை எனக்கு பிறப்பு உரிமை. நானெல்லாம் அப்படி யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன். நாங்க நாட்டத்திலையும் இதுலயும் கிடக்கிறோம். இதேபோல் தேனி மாவட்டம் மேல சொக்கநாதபுரம் பேரூராட்சியில் உள்ள முக்கிய சாலைகள் அனைத்தும் கடுமையாக சேதமடைந்து மரண பள்ளங்களாக மாறியுள்ளன. அதன் வழியாக செல்லும் ஊர்தி ஓட்டிகள் நாள்தோறும் சாகச பயணத்தை மேற்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு முன்பாக சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.